அர்ப்பணிப்போடு ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சோதரம் சோதரம் ஜெபி. Thank you Father Jesus. சோதரம் 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 Jesus. நன்றி ஆண்டவரே. சோதரம் Jesus. சோதரம்பா நன்றி ஆண்டவரே. சோதரம்பா Thank you Jesus. சோதரம் சோதரம்பா சோதரம் Jesus. சோதரம் நன்றி ஆண்டவரே. சோதரம்பா சோதரம் Jesus. Amen. Amen. தொடர்ந்து ஜெபிங்க. சோதரம்பா சோதரம் Amen. சோதரம் ஹல்லேலூயா. நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தர் 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 என்று துதிகள் நொடிக்கப்படுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தரே, இம்மானுவேலரே அப்பா, இந்த மாதத்தின் 2வது வாரத்துக்குள் எங்கள் பிரவேசிக்கும்படி நீர் பாராட்டின உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இப்ப எங்கள் ஜீவனை பார்க்க நம்முடைய கிருபை நல்லதா இருந்ததே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவர், இந்த நாளின் ஆராதனையை ஒரு நிமிஷம் உம்முடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா, உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாங்கள் அப்பா, எங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில இருப்பேன், எங்கள் சிந்தனையில் இருப்பேன், எங்கள் சொல்லில் இருப்பேன், ஒரு விஷயம் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்தப்பா இந்த ஆராதனையை அங்கீகரிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த அலங்காரத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பனே, நன்றியோடு 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 துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்ற வார்த்தை இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருக்கும் உரிதாகட்டும் கர்த்தாவே. ஒருவருக்கு ஆராதனை செய்யும்படியா எங்கள் இருதயத்தை உருவகப்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் அப்பா என் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியா இருக்க கிருபை தாருங்கப்பா. வீண் சிந்தனைகளை வெறுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல வீணான சிந்தனைகள் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாப்பீராக தகப்பனே. ஒரு புத்தியுள்ள ஆராதனை, அந்த ஆராதனை இருக்க கிருபை தாருங்கப்பா. அப்பா, வர தடைப்பட்ட ஒவ்வொரு ஆத்மா துரிதமாய் கொண்டு வந்து சேருங்க. கடமைக்காக கட்டாயத்திற்காக ஏதோ பொழுதுபோக்கிற்காக இந்த இடத்துக்கு வரலப்பா. என் தேவனுடைய அநாதி தீர்மானம் நிறைவேற்றும்படியாய் அப்பா, என்ன நோக்கத்திற்காக எங்களை அழைத்து அந்த நோக்கங்களை நிறைவேற கிருபை தாருங்கப்பா. ஆவியானவரே, வர தடைப்பட்ட ஒவ்வொரு தடைகளை மாற்றி ராஜா, தடைகளை மாற்றி நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக தகப்பனே. சீக்கிரமா துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. துரிதமாய் செயல்படுங்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோமே டாடி, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளிலே பாடுகிற பாடல்கள் அப்பா, சங்கீத பகுதி, துதியின் வேலை, இன்னும் அப்பா தகப்பனே உம்முடைய சாட்சியின் பகுதி, உம்முடைய மன்னாவை கொண்டு அந்த மகனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலும் தேவ ஆவியானவர் மகிமைப்படுவீராக அப்பா. நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் தகப்பனே இருவரும் கருக்குள்ள பட்டயமா ஒவ்வொரு ஊடுருவி செல்லும்படியா உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, ஒரு புத்தியுள்ள ஆராதனை நாளிலே ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை அருங்கப்பா. எங்களை மூடி மறைத்து நீங்க வெளிப்படும்படியா, சத்தியத்தை சத்தியமா அறிவிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியா ஒப்பு கொடுக்கிறேன்
கொடுக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே மனமிறங்குவீராக தகப்பனே. நாளிலே ஒரு விஷயம் மனமிறங்கி அப்பா இந்த இடத்துல அசைவாடும்படியா ராஜா சாலமோன் ஆலயத்தில் தங்கின மகிமையை நாங்கள் பார்க்கும்படியா அப்பா உடைய ஆலயத்தின் ஆராய்ச்சி செய்யும்படியா எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஒரு சேர்ந்து ஆராதனை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக தகப்பனே. ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்ப்பீராக. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். கர்த்தர் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்மளுடைய ஆராதனைக்காய் ஆராதனையின் ஆரம்ப பாடல் நம்மளுடைய டிஸ்பிளேல போடுவாங்க. நம்மளுடைய பாடல் புத்தகத்தில் இல்லை. இந்த நாளில் 2 பாடலுமே டிஸ்பிளேல வரும். நமக்கு கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. சங்கீதக்காரன் இப்படி எழுதுறான், கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. அப்படிப்பட்ட ரட்சிப்பின் தேவனை உயர்த்தும்படியாய் இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அருமை சகோதரன் ஆல்ரின், கர்த்தருடைய ஒழித்து செய்கிற மனுஷனாகிய ஆல்ரின் எழுதின அந்த பாடல், கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் மகிமைப்படுவீராக. சோதரப்பா, கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. ஒரு நிமிஷம் என்னோட இணைந்து பாடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாடல் பெரிய ஹை பீட்டெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன பாட முடியுமோ, ஆண்டவரை உயர்த்த முடியுமோ அப்படி பாடினாலே போதும். நம்ம எல்லார போல அவர் பாடுறாரு நம்ம பாட முடியாது. நமக்கு என்ன தெரியுமோ அதில் பாடினாதான் கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்பிப்போமா? கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. ஒரு முறை கூட, நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்து. அல்லேலூயா. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்து. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர்.
விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்து என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது அபயமிட்டேன் என்னிலும் அதிக நெருக்கும் போது அபயமிட்டேன் உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டே உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டே பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக இருந்தன் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கல பிரச்சன்ய கொம்பு இருந்தன் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கல பிரச்சன்ய கொம்பு என் பலனாகிய அன்பு கூறுவே என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே இது தாவீதினுடைய ஒரு உயர்ந்த ஏறெடுப்பு. பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே தாவீது என்ன செய்யறான்னு தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு போராட்டம் வருது பாருங்க. அவனை கொல்லுவதற்கு சவுல் எத்தனித்து எல்லா இடங்களும் சுற்றி திரிந்து ஆட்களை அனுப்புகிறான். எப்படியாவது தாவீதை கொன்று குவிக்கணும், அதுதான் அவனுடைய நோக்கமா இருந்தது. ஆனா இங்க எழுதும் பொழுது சொல்றாரு, கண்மலையானவர் துதிக்கப்படும்படியாய், ஓ என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படும்படியாய். நம்மளுடைய இருதயங்களிலே அவருடைய ரட்சிப்பு நிலைத்திருக்கும் என்று சொன்னால் எங்கு சென்றாலும் அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். எந்த இடத்துலையும் அவரை உயர்த்துவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய நாமம் என்ன தெரியுமா? அவருடைய நாமங்கள் அநேக நாமங்கள் உண்டு. ஆனா இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாரு? யெகோவா ஈரே, ஆண்டவரை பார்த்து கொள்ளுங்க. அதுதான் கர்த்தருடைய சமூகத்தில் தாவீது ஏறெடுக்கிறான். யெகோவா ஈரே, நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. எனக்கு வருகிற போராட்டங்களை பார்த்து கொள்ளுங்கப்பா. எனக்கு வருகிற நிந்தைகளை பார்த்து கொள்ளுங்கப்பா. அப்பா எனக்கு வருகிற அவமானங்களை பார்த்து கொள்ளுங்கப்பா. அப்பா எனக்கு தருகிற நன்மைகள் குறைவுபடுதப்பா.
இப்படி கேட்கக்கூடிய இருதயம் நம்மகிட்ட இருக்க 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 துதியினாலே நம்மளுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியும். ஒருவேளை நம்ம கிடைக்க பெறல கேட்கிறது அப்படின்னு சொன்னா நம்மிடத்துல துதி குறையுது, நம்மிடத்துல விசுவாசம் குறைகிறது, நம்மிடத்துல நம்பிக்கை குறைகிறது. பிரியமானவர்களே, ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? எப்ப போராட்டம் வந்தாலும் உங்க இருதயம் மாத்திரம் அப்பா நீங்க இருக்கீங்க, பார்த்துக்கொள்வீங்க, இந்த தன்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க தான் மேற்கொள்வீங்க. ஹல்லேலூயா. வேற யாரும் மேற்கொள்ள முடியாது. பிரியமான திருச்சபையை நான் சொல்லுறேன், வேற யாரும் மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் மேற்கொள்ள முடியாது. நாம் ஜெயம் எடுப்போம், நாம் ஜெயம் எடுப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு மற்றொரு பேர் உண்டு, யெகோவா நிஸ்ஸி. யெகோவா நிஸ்ஸி, ஓ வெற்றி தருகிற தேவன், ஓ யெகோவா நிஸ்ஸி என்கிற நாமமுடையவர். ஓ அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவருடைய நேசம் என்னைக்குமே குறையாது. மனுஷனும் மனுஷியும் அவனுடைய நேசம் குறைய 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 என்ன ஆகும் தெரியுமா? நம்பிக்கை நம்ம விட்டு போயிடும், விசுவாசம் நம்ம விட்டு போயிடும். பிரியமான திருச்சபையை, ஒரே ஒரு காரியத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். நம்மகிட்ட விசுவாச அளவு குறையும் பொழுதெல்லாம் நம்ம நம்பிக்கையும் குறையுது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும். விசுவாசம் கிறிஸ்துவனிடத்திலிருந்து பிறக்கிறது போல ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமிடத்திலிருந்து, விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறவனிடத்திலிருந்து பூமியில இருக்கிற சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் இது குறையுது. பிரியமானவர்களே, ஆதாம உருவாக்கிட்டாரு, மோசேக்கு நோவாக்கு வெளிப்படுத்திட்டாரு, ஆபிரகாம தான் அழைக்கிறாரு மோசேக்கு முன்பதாக. நீங்களும் நானும் மறந்து போயிட வேணாம். இந்த ரெண்டு பேருக்கு எச்சரிப்பு கொடுத்தாரு வாழ்வோது. ஆனா ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் சொல்ற இடத்துக்கு போற தயாரா இருக்கிறியா? நான் சொல்ற இடத்துக்கு போற தயாரா இருக்கிறியான்னு கேட்கிறாரு. எஸ். உடனே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு வழிகாட்டுங்கப்பா, நான் போறேன். இந்த வழிகாட்டுதல் நம்ம லைஃப்ல எப்ப தெரியுமா வரும்? உண்மையாய் கர்த்தருக்கு நம்மளுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் போது. பிரியமான திருச்சபையை, உண்மையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது வழிகாட்டுதல் எங்கிருந்து உண்டாகுது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கிருந்து கிளம்புறாரு தெரியுமா? He was coming from the heaven, from the Father. அவர் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அப்படிப்பட்ட ஆவியானவர் ஆலோசனை தருவாரு, நம்மளை நல்வழிப்படுத்தி நடத்த. அவர் ஒருவர் மாத்திரம் நம்ம கூட உண்டு. அவர் ஒருவர் மாத்திரம் ஆலோசனை சொல்வதற்கு. கெட்ட துர் ஆலோசனை அல்ல, நல்ல ஆலோசனை தந்து நம்மை நடத்தக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர், நல்ல ஆண்டவர். பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவர் ஒருவர் தான் நமக்காக பரிந்து பேச முடியும். அந்த ஆண்டவர் தான் நமக்காக அற்புதங்களை செய்ய முடியும். அந்த ஆண்டவர் தான் அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியும். பிரியமான திருச்சபையை, இன்றைக்கு நீங்க அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். உங்களுடைய அழுகையின் கூக்குரலோடு வந்திருக்கலாம். ஒருவேளை வேதனை உள்ள இருதயத்தோடு வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தேவைகள் இருக்கிறது, ஓ என் கண்ணன் பாரம் என்னை அழுத்துகிறது, ஓ என் தேவைகளை சந்திக்க யாரும் இல்லை, மனிதர்களை நம்பி நம்பி தோற்று போனேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யெகோவா ஈரே இருக்கிறேன், பார்த்துக்கொள்வேன். சொல்லுவோமா வாய்களை திறந்து, யெகோவா ஈரே, உம்மை நம்பி இருக்கிறோம்ப்பா, உம்மை நம்பி இருக்கிறோம்ப்பா, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அடுத்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. அல்லேலூயா, உற்சாகமாய் பாடுவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. ஆசீர்வதிக்கவே
பண்ணிடுவே. பயப்படாதே செல். பாடுங்க 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 தொடர்ந்து. காண்பதில்லையே பயப்படாதே நல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. கைகளில் தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில். தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். உந்தன் ஜீவிய காலமெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. அல்லேலூயா. நமக்கு பெருக்கம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா? ரெண்டுமே வேணும்ல. பெருக்கமும் வேணும் ஆசீர்வாதமும் வேணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, 10 பேர் அவரை தேடி வந்து ஆண்டவரே சுகமாகணும்னு கேட்டாங்க. 10 பேர். அவங்க யார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். 10 குஷ்ட ரோகம் பிடித்தவர்கள். 10 குஷ்ட ரோகம் பிடித்தவர்கள் என்ன செய்தாங்க? அப்பா சமூகத்தில் வந்து ஆண்டவரே எங்களை சுகப்படுத்துவீங்களா? இணக்கமா ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னா சுத்தமாகும்னு சொல்லி இருதயத்தில் நீ விசுவாசிக்கிறியா? இன்னைக்கு அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கணும். அன்னைக்கு கேட்டாங்க 10 பேரும். அந்த விசுவாசம் ஆண்டவர் எதிர்பார்த்த விசுவாசம். பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நீங்க விசுவாசித்தால் ஆண்டவர் சொன்னாரு தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம பெருகணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னு கேட்டா பேசிக்கா இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாசம். நம்ம வருஷம் பூரா விசுவாசத்தை பேசினாலும் நம்ம துக்கம் அடைஞ்சிட்டோம்னு வைங்களேன், என்ன தெரியுமா செய்வோம்? உடனே அழுக ஆரம்பிச்சிருவோம், புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். என் தாயார் மரித்த பொழுது, எவ்ரிபடி வாட்சிங் மீ இந்த செர்மன், நான் இங்கேருந்து போகிறதுக்கு டிலே ஆயிடுச்சு. இதை என் சாட்சியாக சொல்லி முடிக்கிறேன் இந்த வேளையில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் பார்க்குறாங்க நான் அழுவேன் புலம்புவேன்னு. என் கூட இருந்தது என்னுடைய உறவுகள் எல்லாம் நிற்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் பேசினா தெரியுமா, நீங்கள் எல்லாம் சும்மா இருந்தீங்கன்னா வீட்டில் இந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. பவுல் திட்டமாக எழுதி கொடுத்துருக்கிறாரு நிருபங்களை. ரீமா கா லபௌ ஷானாரா தில்லா ரீகா தூனாரா பௌ ஷானாரா.
1 கொரிந்தியர் 15-16 நிருபங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பிக்கையை ஊட்டுறாருங்க. நீங்கள் மறிச்சிட்டிங்கன்னா உங்கள் தாய் தகப்பனை கூட பரலோகத்தில் சந்திக்க முடியுமாம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் நீங்களும் நானும் நம்பிக்கையில் நிச்சயமுடையவர்களாய் காணப்படுவோம். திருச்சபையை நம்பிக்கையில் எங்கள் அப்பாவை நான் பார்ப்பேன், எங்கள் அம்மா பரலோகத்தில் பார்ப்பேன். இந்த நம்பிக்கையோட தொடர்ந்து ஒரு 1/2 hour ஆராதிக்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் எல்லாரும் பார்த்துட்டு, இவனுக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா, இவன் எதுமோ பெந்தேகோஸ்தேன்னு சொல்லுவாங்களே அதில் போயிட்டானோ, அதனால இப்படி ஆயிட்டானோ. இல்லைங்க, பெந்தேகோஸ்தே இப்படி ஆக்காது. நல்ல ஆவியானவர் ஒருவர் உண்டு, நல்ல ஆவியானவர் ஒருவர் உண்டு. உங்களை என்னைய கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடத்த நல்ல ஆவியானவர் உண்டு. நான் ஒருபோதும் கலங்காதபடி திகையாதபடி ஸ்ட்ராங்கா நின்னேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் சொன்னாரு, நீ மற்றவர்களை போல அழுது புலம்பாத. நீ அழுது புலம்பலன்னு சொன்னா உன்கிட்ட நம்பிக்கை விசுவாசம் இல்லை. மரிப்போம், நம்ம எல்லாம் ஒரு நாள் மரிப்போம். ஆனால் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை ஒருபோது வீண் போவதில்லை பிரியமானவர்களே. ஆனா எங்க தகப்பன் மரிச்ச பொழுது கூட நான் இருக்கல. என்னோட இருக்கிற அன்பு சகோதரர்கள் திருச்சபை முழுவதும் எங்க அப்பா இறந்தப்ப நான் வீட்டுக்கு போக முடியல. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, ஆண்டவரை நிச்சயமாய் காண்பேன். எங்க அப்பாவை நிச்சயமாய் காண்பேன். காரணம், பூரண வயசுடையவரா எங்க அப்பா மரித்தார். 91 வயதிலே மரித்தார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட நம்பிக்கை எங்க அப்பாக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு பூரண ஆயுசு தரக்கூடியவரும் என்னை பூரணப்படுத்தக்கூடியவரும் ஒருவர் உண்டு. அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையில நான் வாழ்ந்து சுகிப்பேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் என்ன செஞ்சிடாதீங்க, நம்ம விசுவாசத்தை விட்டு வழிவிடாதீங்க, நம்ம நம்பிக்கையை விட்டு ஒருபோதும் விழுந்துடாதீங்க. சரிங்களா? நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன், வொர்ஷிப் மாதிரி இருந்தாலும் இந்த நேரத்தை கர்த்தருக்கென்று எடுத்துக்கொண்டேன். தொடர்ந்து சங்கீத பாடம் நம்ம மத்தியில் இருக்கிற தம்பி சுபாஷ். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் நாம் வாசிக்கக்கூடிய சங்கீதம் 61ஆம் சங்கீதம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருந்தீர். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். எல்லாரும் உட்காரலாம். இன்றைய நாளிலும் இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா ராக்கால தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இதில் பார்த்தீங்கன்னா தாவீது அவ்வளோ ஒரு நெருக்கமான காலத்தில் இருக்கிறாரு. ஏன்னா அப்சலோமால் அவர் துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் போயிட்டு இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சில அறிஞர்களாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் தேவனை நோக்கி கூப்பிட்டுருப்பார். அதுபோல் தான் நாம்களும் ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக அவருக்கு உதவி செஞ்ச மாதிரி அவர் நமக்கு உதவுவார். இரண்டாவது சங்கீதம் 2வது வார்த்தை, என் இருதயம் தோய்ந்தபோது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் அப்படி சொல்கிறார். பூமியின் கடையாந்திரம் அப்படின்னா அப்சலோம் அந்த துரத்தப்பட்ட நாளத்தில் பூமியிலிருந்து அவர் தனியாக வனாந்தரத்துக்கு போயிட்டார். அப்படின்னா ஒரு பிரச்சனை நடுவில் ஒரு கடலில் நிறைந்த ஒரு பிரச்சனை, கடலுக்குள்ளாக இருக்கிறோம்ப்போ கடலில் முழுங்கப்பட்ட ஒரு பிரச்சனை. அந்த கண்மலை என்பது கடலுக்கு மேலே இருக்குது.
ஆனால் அவர் எட்டாத உயரத்தில் போயிட்டு அமர்த்தும்படியாக தேவனிடத்தில் அவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவரை கண்மலை மேல் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் நமக்கும் நம் ஆண்டவர் நம்முடைய எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் எவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் நம்ம தாழ்ந்து போனாலும் நம் தேவன் நம்மளை கைதூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவரை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்தும்படியாக நாம் அவரையே பின்தொடர்வோம் என்று இந்த இடத்துல வாசிக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாக இருக்கிறீர். தேவன் நமக்கு எப்பவுமே ஒரு அடைக்கலமான தேவன், அப்படிதாங்களே? நமக்கு எப்பவுமே அடைக்கலமான தேவன். ஒரு துருகமாக இருக்கிறார் அப்படின்னா, சிறுமைப்பட்டவனுக்கு சங்கீதம் 9:9 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமும் நொறுக்கப்படுகிற காலத்தில் அவர் தஞ்சமுமாக இருக்கிறார். யார் சிறுமைப்பட்டு இருக்கிறாங்களோ தேவன் அவர்களுக்கு ரொம்ப ஒரு அடைக்கலமாக இருக்கிறாரு. யார் நொறுக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல தேவன் ஒரு தஞ்சமாக இருக்கிறாரு. அதே நீதிமொழி 18:10 இப்படியா சொல்வது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகமும் அவர் நீதிக்குள் ஓடி நீதிமான் அவர்களுக்கு ஓடி சுகமாக இருப்பான். நம்முடைய தேவனுடைய நாமம் பலத்த துருகம். நம்மளாம் நீதிமான் தானே? இல்லை ஒத்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா, இன்னும் பாதி பேர் சொல்லி யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நம்ம எல்லாமே நீதிமான் தான். நமக்காக ஒரு தேவன் அங்கிருந்து மனுஷனாக பிறந்து எடுத்து இந்த பூமிக்கு சிலுவையிலே அறையப்பட்டு நமக்காக ஒரு சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம நீதிமானாய் ஒரு நீதியோட ரத்தத்தினால் கழுவி நம்ம நீதிமானாய் ஆக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் இந்த லாஸ்ட் இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். அப்படி தாவீது சொல்கிறாரு. பொருத்தனை என்னங்க? தேவனுக்கு விருப்பமான காரியங்கள், தேவனுக்கு எதெல்லாம் விருப்பமான காரியங்களோ அதை நம்ம பொருத்தனையாக தேவனுக்கு செலுத்தி அவருடைய நாமத்தை நம்ம என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தனையாக செய்யும்படிக்கு நேரத்தில் நான் யோசிக்கிறேன். நான் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்லபடியான சங்கீதத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம மென்மேலும் திருச்சபையில் ஒவ்வொரு நம்ம திருமக்கள் எல்லாம் வார்த்தையில் வளரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தையானவர் தான் எப்பொழுதும் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்ம தொய்ந்து போகும் பொழுதெல்லாம் நம்மளை உற்சாகப்படுத்தி அழைக்கிறார். உற்சாகப்படுத்தி மகனே நான் இருக்கிறேன், மகளே நான் இருக்கிறேன், கலங்காத, உன்னுடைய சந்தோஷத்துலேயும் நான் இருக்கிறேன், உன்னுடைய துக்கத்துலேயும் நான் இருக்கிறேன், உன்னுடைய போராட்டத்துலேயும் நான் இருக்கிறேன்னு சொல்ல. அப்படிப்பட்ட நல்ல தேவன் தான் நம்மளோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று முழு மனதோடு கூட ஆராதிப்போமா? இந்த நாளின் ஆராதனை வேலையை அன்பு அண்ணன் சுந்தர்ராஜ் அவர்கள் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களை உண்மையாகவே நேசிக்கிறார். ஏனென்றால் அவரை நாம் தேடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நாம் உற்சாகத்தின் ஆவியினாலே வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் போக்கிலே மரத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆலயத்துக்கு கூடி வரும்போது கர்த்தருக்கென்று நாம் வந்திருக்கிறோம், வேறு யாருக்காகவும் வரல. கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இந்த துதி ஆராதனையிலே கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணுமா? மகிமைப்படுத்தணுமா? கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணவே அவர் இந்த பூமிக்கு வந்தாராம். நாம் என்று வெட்கப்பட்டு போக வேண்டாம். கர்த்தரை துதிக்கும் பொழுது நாம் பக்கத்தில் இருக்கிறவரை பார்க்க வேண்டாம். உற்சாகம் அவர்களும் நம்மோடு சேர்ந்து உற்சாகமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் நீங்கள் கர்த்தரிடத்திலே எதை கேட்டாலும் நீங்கள் நினைப்பதற்கு மேலாய் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, வேலை இந்த பிரச்சனை, பணப்பிரச்சனை, வேலை பிரச்சனை, எதையும் நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் உங்கள் மனதில் எதை வைத்திருக்கிறீர்களோ அதுக்கு முன்பே அவர் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். என் மகனே, என் மகளே, கலங்காதே, தயங்காதே, கேளு, உனக்கு என்ன வேணும் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ முதலாவது யார் இடத்துல? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் தேடும் போது
என் மகனுக்கு என்ன தேவை, என் மகளுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். வானத்தில் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்கள் வீட்டிலே அப்பமும் தண்ணீர் எப்பொழுதும் குறைவு வராது. உங்கள் பிள்ளைகள் படிப்பில் ஞானத்திலே அவர் குறைவில் புறப்பட மாட்டார்கள். நீங்கள் அவர்களுக்காக ஜெபிங்கள். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம், மற்றவருக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். எனக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பிரார்த்தனை, உங்களுடைய குரல் கர்த்தர் கேட்கிறார். யாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ மற்ற பிறருக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய குரல், உங்கள் ஜெபம் கேட்கப்படுமா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சந்தோஷமாய் நீங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தின் ஆகாரத்தை ஊட்டி கொடுங்கள். வேதத்திலே அவர்கள் முன்னேற வேண்டும். உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு குறைவும் வராது. கர்த்தர் சொல்கிறார், நானே ஜீவ அப்பம். உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் நமக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் ஒரு கிணத்து அடியில் நின்றிருந்து தாகமாக இருக்கிறேன் என்று தண்ணி கேட்டாராம். அந்த ஸ்திரீ தண்ணி கொடுத்தவர் சொன்னார், நீ எனக்கு தண்ணி கொடு, நான் உனக்கு ஒருபோதும் குறை வராத ஜீவ தண்ணி கொடுப்பேன்னு சொன்னாராம். ஒருபோதும் நீ தாகமாக இருக்க மாட்டாய், உனக்கு தாக தண்ணீரை நான் தருவேன்னு சொன்னாராம். நீங்கள் அப்பாவை கூப்பிட்டு பாருங்கள். உங்களை அவர் தோளில் சுமந்தவர். உங்களை அவர் எந்த ஒரு கஷ்டமும் வராதபடி உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவிப்பேன். உன் போக்கையிலும் வருத்திலும் அவர் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருப்பாராம். அவர் கண்மலையானவர், அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். என்ன தேவையோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் இதோ உங்கள் வீட்டு வாசல்படி நின்று கதவை தட்டும்பொழுது நீங்கள் கதவை திறக்க வேண்டுமா? உங்கள் மனதிலே ஏசப்பா வந்திருக்கிறார். அவர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவர் பிரவேசிப்பார். உங்கள் வீட்டோடு உங்களோடு போஜனம் பண்ணுவார். உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். உங்களுக்கு ஒருபோதும் கஷ்டங்கள் வராது. நாம் ஆலயத்துக்கு அவருக்கு தெரியும் என் பிள்ளைகள் எதற்காக வந்திருக்கிறார்கள், உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை மாத்திரம் சார்ந்திருங்கள். ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் நல்லவரங்க. அவரை நீங்கள் ஒருபோதும் மறக்க வேண்டாம். தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நம்மளுடைய தேவன் நம்மளை மறக்க மாட்டார். நம்மை அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது கைகளை தட்டி உற்சாகமாய் அவரை நான் துதிக்க வேண்டும், பாட வேண்டும். அல்லேலூயா. முதல் பாடலாக ஆண்டவர் படைத்த இந்த நாள், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இங்கே ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலகம்
முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களில் கோடலிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களில் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல் ஆயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல் ஆயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயம் மீது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் மீது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே, துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே, துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா. பாருங்க, தள்ளப்பட்ட கல்
கட்டிடம் கட்டுறோம், வீடு கட்டுறோம், கல்லுகளை எல்லாம் ஒதுக்கி அங்கே போடுறோம். ஆனால் எது ஆகாதது என்று நாம் தள்ளி போட்டோமோ நம்மை தான். தள்ளப்பட்ட கல் நாம் தான். நம்மை ஒதுக்கினார்கள். ஆனாலும் கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் அறிகிறார் நீ எப்படிப்பட்டவள் என்று. அது மீண்டுமாக கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். அதுதான் தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. நாம் எல்லாம் எப்படி கர்த்தரை நோக்கி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் இருக்கும்பொழுது நாம் எல்லாம் அவருடைய ஒரு ஆளாக இருக்கிறோம், மேய்ச்சலின் ஆடு. கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவாக சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைப்பேன். பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வசனம் நமக்கு கொடுக்கிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தருங்க. நாம் அவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். எந்த காரியத்தை எடுங்க, அது வெற்றி நடக்கும், தோல்வி ஆகாது. சற்று தயக்கம் வரும், நமக்கு இடைஞ்சல் வரும். ஏன் சாத்தான் கர்த்தரிடத்தில் போய் யோபுவை பார்த்து கேட்குறான், எல்லோரையும் நீர் ஒன்றுமே பண்ணலை, யோபுவை மாத்திரம் வேலையடித்து பாதுகாத்து என்று. ஏன்னா அவன் நீதியும் உத்தமமானவர், சன்மார்க்கனாக இருக்கிறான். அவனே சொல்கிறார், கர்த்தர் என்ன சொல்கிறார், அவனை உன்னால் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கா, அவனுடைய பிராணனை மாத்திரம் வாங்க உனக்கு அதிகாரம் இல்லை, நீ என்னனாலும் பண்ணிக்கா. அவன் எல்லாத்தையும் இழந்தான், ஆனாலும் அவன் முறுமுறுக்கவில்லை. அவன் கர்த்தரை நான் முறுமுறுப்போம். நான் எத்தனையோ நான் ஆலயத்துக்கு செல்கிறேன், என்னெல்லாமோ நான் ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறேன், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஒன்றுமே நடக்கலை என்று. ஆனால் ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நான் உன்னை தள்ளப்பட்ட கல்லில் என்று நினைக்கவில்லை, உண்மையாக அவர் நம்மை மூளைக்கல்லாய் மாற்றுகிறவதையனா இருக்கிறார். அதான் சொல்லுகிறார். வாசிங்க சங்கீதம் 48:14. ஆமென். பாருங்க, இந்த தேவன் சாதா காலங்கள் நம்மை நடத்துகிற தேவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ நிலையில் தங்குவானா. அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான், நான் மறு உத்தரவு அருள் செய்வேன், ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவிப்பேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லியிருக்கிறார். பாருங்க, வசனங்களை நமக்கு அவர் கொடுக்கிறார். நாம் அதை தியானிக்கணும். அதை ஆகாரமாக நாம் எப்படி 3 வேளை சாப்பிடுகிறோம், இந்த சாப்பாடும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாருங்க. நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன் தேவைகளை எல்லாம் கர்த்தர் உண்மையாகவே என் பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது என்று அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் துதிக்கணும். எப்படி துதிக்கணுமா, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கணும். பாருங்கள், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்கிறார். பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான, நம்மை நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவாராம். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஒரு பாட்டின் மூலமாக அவரை மகிமைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிர் உள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிர் உள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்,
புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிர் உள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை உன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிர் உள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எல்லோரும் நல்ல சத்தமாக கைகளை தட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். தூயாதி தூவரை எப்படி துதிக்க வேண்டுமா? உண்மையாயா அன்று பெண்டேகோஸ்தே நாளிலே இறங்கின அதே அபிஷேகம் உங்களோடு இறங்கும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்களை அவர் மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுகிறார், நம்மை நேசிக்கிற ஆண்டவருடைய நன்மை வழி நடத்த ஆவலுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்கிறார். ஆமாம், நீங்கள் ஆண்டவரிடத்தில் அடியேன் என்ன செய்ய வேண்டும்? வேற ஒன்றும் வேண்டாம், கர்த்தரையே சார்ந்திருங்கள், கர்த்தரையே நோக்கி கூப்பிடுங்கள். பாருங்க, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது யார் கேட்கிறா? நானே கேட்கிறேன். அப்பா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது சொல்கிறார், உன்னை நடத்தி கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் இனமுள்ளதாக நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலையும் வற்றாத நீரோட்டை போல நீ இருப்பாயாம். ஏன்? நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலை எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிங்கள், தேவனுடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொரு நாளும் அப்பா என் தேவைகள் எத்தனை உண்டுப்பா, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகவில்லையே என்று நாம் யோசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த நாள் அவர் நீங்கள் ஜெபிக்கிற நாள் என்று அவர் என்ன பண்ணுவாராம்? ஆயத்தமாக உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். இந்த வீட்டுக்கு போ, இங்கே போ, அங்கே போ என்று அவர் உங்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருக்கிறார். உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். உங்கள் தேவைகளை அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட வருவார். என் மகன் நீங்கள் பாடும்போதும் நீங்கள் கைத்தட்டி ஆட்டத்து உண்மையாக உற்சாகமாக கைகளை தட்டி ஆடும்போது கர்த்தர் உங்களோடு உலாவுகிறார். உங்களே அவர் விசாரிக்கிறவர் இருக்கிறார். சோர்ந்து போகாதே மகனே மகளே, கலங்காதே தயங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட நல்ல கர்த்தரை நாம் தொழும்போது துதிக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டுமா? உற்சாகத்தின் ஆவியாக. உற்சாகத்தின் ஆவி எப்படி இருக்க வேண்டுமா? கைகளை தட்டி பாடணுமா? அல்லேலூயா. எனக்கு தாசை வரும் பர்வத நேராயன் கண்களை ஏறெடுப்பே,
எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, என்னை கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. என்னை கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வத நேராய கண்களை ஏறெடுப்பே. நகந்திடினோ நிலை மாறி புவிய கண்டிடினோ, மலைகள் பெயர்ந்த கண்டிடினோ நிலை மாறி புவிய கண்டிடினோ, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலே ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலே ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு தாசை வரும் பர்வத நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வத நேராய கண்களை ஏறெடுப்பே. பக்கமில் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் இவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் இவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வத நேராய என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வத நேராய என் கண்களை ஏறெடுப்பே. பாருங்க, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் எதானாலும் நமக்கு ஒன்றுமே ஆகாதான். ஏன்னா கர்த்தர் நம்மை மூடி மறைத்திருக்கிறார், வேலி அழைத்து பாதுகாக்கிறார். எப்படி நம்மை வேலி அழைத்து பாதுகாக்கிறார்? கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளே, அவர் ஒருபோதும் உங்கள் வேர்வைகள் எல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம், உன் வேர்வை ஒருபோதும் வீணா போவதில்லை. உன் வேர்வைகளை எல்லாம் நான் துருத்தியிலே வைத்திருக்கிறேன், உன் கண்ணீரை எல்லாம் நான் துருத்தியிலே வைத்திருக்கிறேன். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அழாதே, கலங்காதே பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ என் தாசன், உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வீர்.
கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சரணத்தை மாத்தும் பாருங்க. யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஆம், அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை துதிப்பது நமக்கு ஒரு ஆனந்த தைலம். நான் எப்படி துதிக்க வேண்டுமா? ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கும் பொழுது இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். என் துன்ப வேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். என் துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார், இல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார், இல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை தம் கரங்களிலே இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்களிலே இயேசு அழைக்கிறார். ஆர்மேன தேவ ஜனமே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொன்னது போல நீங்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டாம், எல்லாமே அவர் பார்த்துக் கொள்வார். இந்த நாளில் நீங்கள் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அவரிதமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்களா? சோர்ந்துட்டீங்களா? துதிக்க ஆரம்பித்து நின்னோன்னே சோர்ந்துட்டீங்களா? சோர்ந்து போயிடாதீங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கண்மலையானவர் துதிக்கப்படத்தக்கவர், என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படத்தக்கவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். அநேகர் இந்த தேவனை அறியாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த தேவனை அறியும்படியாய் அவருடைய கிரியை பார்த்திங்கன்னா முழு பூமியையும் எப்பொழுதும் நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஏன்னா வேதம் சொல்கிறது, கர்த்தர் கிரியைகளிலே வல்லவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர் பார்த்திங்கன்னா. அதனால் நம்ம சோர்ந்து போகாதபடி எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில்
அவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். மகளே மகளே, என்னிடத்துல வா, நான் உனக்கு ஆறுதல் தருவேன், நான் உனக்கு சமாதானம் அருள் செய்வேன். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரன் சுரேஷ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலே கொடுத்த இந்த தருணத்துக்காக கர்த்தருக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தலை சாய்த்து நாம் ஜெபிப்போம். இரக்கத்தின் பரமந்தையே, ஜீவனுள்ள தேவனே, இந்த நாளிலும் அப்பா, நாங்கள் இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பாதத்திலே வந்து அமரவும் கர்த்தாவே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணீர் மணியைப் போல பாதுகாத்து எல்லா காரியத்தையும் நீர் மேற்போட்டு கொண்டு இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து நாங்கள் உம்முடைய நீர் செய்த எல்லா வந்து நன்மைகளுக்கு தக்கதாக துதி சோஸ்திரங்களை ஏறெடுத்து இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசும். சத்திய ஆவியானவர் எங்களோடு வெளிப்படும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் தக்கதாக கிருபை செய்யும். நாங்கள் அல்ல உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்படும் என்று இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கும் பரமபிதாவே, ஆமென். நாம் இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 11 வரை. இங்கே இதிலே நாம் பார்க்கும்போது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொலோசை பட்டணத்தில் உள்ள கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுமாக இருக்கிற சகோதரர்களுக்கு அவர் சொல்கிறதாவது என்று இங்கே இந்த அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சொல்லியிருக்கின்றார். அதிலே அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது இந்த வசனத்துக்கு வசனம் 9, 10, 11 இந்த 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது இங்கே நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய வேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமை நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இங்கே ஒரு ஜெபமாக அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் அங்கே சொல்லப்பட்டிருக்க முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் ஒரு வேண்டுதல் செய்கிறார்கள். யாருக்காக? கொலோசை பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்காக. இங்கே இந்த 3 வசனத்தில் நாம் பார்க்கும்போது 5 விதமான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அடுத்த 2வதாக சகல நற்கிரியைகளாகிய கனிகளை தர வேண்டும். 3வதாக தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். 4வதாக கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். 5வதாக எல்லா வல்லமையாலும் பலப்பட வேண்டும். இந்த 5 விதமான காரியங்களுக்காக எல்லா விசுவாசிகளுக்காகவும் இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் வேண்டுதல் செய்கிறார். இந்த நாளிலே இதை நமக்கு எவ்வாறாக நாம் எடுத்துக்கொள்வது என்று பார்த்தோம் என்றால், நம் விசுவாசிகளாக இருக்கின்ற நாமும் இந்த 5 விதமான காரியங்களிலே பெறுகிறவர்களாக இந்த 5 விதமான காரியங்களிலும் நாமும் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லது நாம் எடுத்துக்கொண்ட என்றால் சபையாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு வளர்ச்சி தேவை. நாம் இப்பொழுது எவ்வாறு இருக்கின்றோமோ இந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அதற்கு இந்த 5 விதமான காரியங்களை நமக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
ஆனால் இந்த 5 வித காரியங்களை பார்க்கும்பொழுது இதற்கு முன்னதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர்களை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார். எங்கே என்று பார்க்கும்போது வசனம் 6 எடுத்துக்கொள்ளலாம். 6 நாம் வாசிப்போம். இதற்கு முன்னதாக அங்கே ஒரு காரியம் நடக்கின்றது அவர்கள் நாம் அறிந்திருக்கிறோம், சத்தியவசனமாகிய சுவிசேஷம் அங்கே விதைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விதைக்கப்பட்ட வசனம் அங்கே பலன் தருகிறதாக இருந்திருக்கின்றது. அப்போ அங்கே நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதாக இருந்திருக்கின்றது. வேத வசனம் பலன் கொடுக்கிறதாக இருந்திருக்கின்றது. அங்கே நாமும் இதை நமக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நாம் எடுத்துக்கொண்டோம்னால் நாம் எத்தனை வருடம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லது நாம் வேதத்தை நாம் வேதத்தின்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்ப்போம் என்றால் நம்முடைய பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நாம் எவ்வாறாக பலன் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் ஒரு விசை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பலன் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்ற பலனாக இருந்திருக்கின்றதா அல்லது இருக்கின்றதா? இப்பொழுது நான் எப்படி இருக்கின்றேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யானது எப்படி இருக்கின்றது என்று நாம் இந்த நாளிலே ஒரு விசை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார்? ஏனென்றால் இது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் நமக்கு ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் நாம் பலன் கொடுக்கிறவர்களாக நாம் இருந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாசிப்போம் மார்க் சாப்டர் 4 வெர்ஸ் 8. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு தெரிந்த நல்ல ஓமை இயேசு கிறிஸ்துடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபோது ஓமைகளால் அநேகவற்றை சொன்னார். வேதத்தில் பார்க்கும்போது 30 முதல் 40 உண்மைகள் இருக்கும் என்று சொல்கின்றார்கள். அந்த ஓமை என்று சொல்லும்போது அது எல்லாருக்குமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது யாருக்குமே ஈஸியாக அதை புரிந்து கொள்ளலாம். அந்த அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இயேசு கிறிஸ்து ஓமைகளினால் பிரசங்கித்தார். இது இந்த ஓமையில் இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஓமை. நான் இங்கே பார்க்கும்போது இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் கொடுத்தது. நாம் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து விளைச்சலை எதிர்பார்க்கின்றார், பலனை எதிர்பார்க்கின்றார். நாம் ஒவ்வொருவரிடமிருந்து, அது சிறு பிள்ளையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே அது ஈக்குவல் தான். அதை நாம் தேவன் எதிர்பார்க்கின்றார். நாம் பலன் கொடுக்கிறவர்களாக இருந்திருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற பலன் 1 30, 1 60, 1 100 அதிலே ஒரு மெஷர்மெண்ட் இருக்கின்றது. நாம் இந்த நாளில் நமக்கு தெரியும், நாம் எதுனாலுமே ஒரு டெஸ்ட் எழுத வேண்டும். அதில் எழுதென்றால் அதுக்கு ஒரு மினிமம் பாஸ் ஆக வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த லெவல் 100க்கு 100 கூட நாம் எடுக்க முடியும். நாம் அதே போல் இங்கே நாம் 100க்கு 100 கூட வாங்க முடியும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பதில் 100க்கு 100 வாங்க முடியும். அதைத்தான் தேவன் இந்த நாளிலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். நாம் எவ்வாறாக பலன் கொடுத்து இருக்கின்றோம்? அந்த குலசேயர் பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளைப் போல நாம் பலன் கொடுத்திருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இங்கே ஊமைகளை குறித்து இந்த ஊமையை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய ஹியூமன் ஹார்ட், நம்முடைய இருதயத்தை நிலத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றார். அதே சமயம் தேவனுடைய காட்ஸ் வேர்ட் அதை விதைக்கு அவர் ஒப்பிட்டு பேசுகின்றார். அதுபோக நிலம் என்று எடுத்துக்கொள்வோம்னால் நிலம் நம்முடைய இருதயத்தை குறிக்கிறதாக காணப்படுகிறது. இந்த இருதயம் கண்டிஷன் ஆஃப் த ஹார்ட். நம்முடைய ஹார்ட் இந்த நாளில் எப்படி இருக்கின்றது? அது தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த நல்ல நிலமாக இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இங்கே இந்த ஊமையை பற்றி பார்க்கும்போது 3 சுவிசேஷத்தில் வருகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்திலும் இதை குறித்து அவர் சொல்லியிருக்கின்றார்.
இங்கே நாம் பார்க்கும்போது 4 விதமான நிலமாக இருக்கின்றது. நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் நாம் இதை நாம் ஒரு டெஸ்ட் கூட நாம் எடுத்துக்கொண்டால் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். அதில் 4 ஆன்சர் இருக்கும். இந்த 4 ஆன்சர்லேயே நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆன்சர் ரைட், மற்ற 3 ராங் ஆன்சர். அதில் நாம் அதுக்கு எடுத்து அதை நம்ம ரைட் ஆன்சர் நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு மார்க் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் நமக்கு நெகட்டிவ் மார்க் அல்லது 0. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த நல்ல நிலத்திலே பலன் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் எப்படி வேதத்திலே பார்க்கும்போது தேவன் இந்த நிறைய கேரக்டர்ஸையும் கொடுத்திருக்கிறார். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அதிலேயும் தேவன் அதை நமக்கு இங்கே வேதத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார். இந்த நாளிலே இந்த 4 நிலத்தை குறித்து நாம் முதலாவதாக பார்ப்போம். எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது. முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால் வாசிப்போம். மார்க் 4 அதிகாரம் வசனம் 15. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகின்ற வழி அருகானவர்கள். நாம் நாம் தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த நிலம் எதை குறிக்கிறது என்று பார்த்தால் ஹார்ட் ஹார்ட்டட் பீப்புள், ஒரு கடினமான இருதயத்தை உடையவர்கள். இவர்கள் என்ன என்றால் தேவனுடைய வார்த்தைகள் எத்தனை தடவை அவர்களுக்கு சென்றாலும் அந்த வார்த்தை உள்ளே விதைக்கப்படாது. அது அவர்கள் அதற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். இதற்கு உதாரணமாக நாம் வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் என்றால் நாம் வேதத்திலே பார்ப்போம், வாசிப்போம். ஆதியாகமம் 4 அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 7. இங்கே இது யாருக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை? காயினுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். காயினுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையானது நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை என்றவுடன் அவனுக்கு அங்கே ஒரு பொறாமை, அவனுடைய முகநாடி வேறுபடுகின்றது, அவனுக்கு எரிச்சல் உண்டாகிறது. தேவன் அவனை எச்சரிக்கின்றார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார். ஆனால் அந்த எச்சரிப்பை பெற்றவன் என்ன செய்திருக்க வேண்டும்? மனம் மாறி இருக்க வேண்டும், மனம் திருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அதற்கு பதிலாக அந்த கோபம், அந்த எரிச்சல் அவனை பாவத்துக்காக வழி நடத்துகிறது. நாம் வாசிப்போம். அதே ஆதியாகமம் 4 அதிகாரம் 12 வசனம், சாப்டர் 12. அங்கே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அல்ல, அவன் சாபத்தை பெற்றுக்கொண்டான். நீ பயிரிடுகிற நிலம் உனக்கு பலன் கொடுக்காது. தேவன் நம்மிடத்திலே ஒரு பலனை எதிர்பார்க்கின்றார். நாம் இப்பேற்பட்ட இதில் நாம் யாரும் இந்த முதலாவது இப்பேற்பட்ட நிலங்கள் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற நிலம் வாசிப்போம். மார்க் சாப்டர் 4 வெர்ஸ் 16 and 17. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற நிலம் கற்பாறையான நிலம், ஒரு ராக்கிஸ் கிரவுண்ட். ஓகே, இங்கே ராக்கி கிரவுண்ட் என்று பார்க்கும்போது இது கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வேதத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு எதிர்பார்க்கின்ற காரியம் நிலைத்திருங்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது அதற்கு மாறாக கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தமும் உபத்திரமும் துன்பம் உண்டாவுடனே அவர்கள் இடரல் அடைகிறவர்களாக இருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட நிலமாகவும் நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. இதற்கு நாம் உதாரணமாக வேதத்திலிருந்து யாரை எடுத்துக்கொள்வோம் என்றால் நாம் ராஜாவாகிய சவுலை எடுத்துக்கொள்ளலாம். சவுல் நாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கிங், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக முதலாவதாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கழுதையை தேடி சென்றவர், அங்கே
சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை தேவனால் ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தையின்படி அவரை ராஜாவாக அபிஷேகிக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு இது, பென்யமீன் கோத்திரத்தான், சிறுமைப்பட்டவன், சிறுமையானவன் எல்லாமே இருந்தும் அவனை ஒரு எவ்வளவோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக தேவன் அவனை நடத்துகின்றார். ஆனால் நாம் என்ன நடந்தது என்று தெரியும். அவருடைய முடிவு எவ்வளவு பரிதாபமான முடிவு என்பதையும் தெரியும். ஏனென்றால் அவருடைய அந்த நிலமானது ஒரு அன்ரூட்டட் கிரவுண்ட், அதுக்கு வேர் கொள்ளவில்லை. தேவனுக்கு அவர் கொடுக்க வேண்டிய அந்த அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கடவுளுடைய கிருபை அவ்வளவாக அவருடைய இருந்தது. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுவதிலே டிஸ்ஒபீடியன்ஸ், பெருமை, பொறாமை எல்லாமே அவருடைய இருந்தது. தாவீதை பார்த்து மிகவும் பொறாமை, தாவீது மேல் மிக பொறாமை இருந்தது. தாவீதை கொல்வதற்கு எவ்வளவோ அவர் முயற்சி செய்தார். ஆனாலும் தாவீது அதிலே ரொம்ப கிளியராக இருந்தார். தேவனால் அபிஷேகப்பட்டவர், நான் அவரை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் விலகி தாவீது அங்கே சென்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். இங்கே பார்க்கும்போது சவுலுடைய இருதயம் அவ்வாறாக இருந்திருக்கின்றது. நாமும் இப்பேற்பட்ட இருதயம் உள்ளவர்களாக நாமும் யாரும் இதிலே நாம் விழுந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற நிலமானது முள்ளுள்ள இடம். வாசிப்போம். மார்க் சாப்டர் 4 வெர்ஸ் 18. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களை பற்றி இங்கே மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முள்ளுள்ள இடம் என்று சொல்லும்போது இது ஒரு க்ரௌடட் ஹார்ட் அல்லது அந்த முள்ளுள்ள நிலமாக இருக்கின்றது. இங்கே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று பார்க்கும்போது உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தின் இச்சைகள், இந்த 3 வித காரியங்களாலே பலனற்று போகிறார்கள். நாம் பலன் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம், பலன் கொடுக்க வேண்டும். ஆனால் எதனால் பலனற்று போகின்றார்கள்? 3 விதமான காரியங்கள். உலக கவலைகள். வேதம் சொல்கின்றது, உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ அப்பேற்பட்ட கவலைகள் நாம் தேவனிலே வளர்ச்சி பெறுவதற்கு தேவனுடைய அதிலே இடையூறாக இருக்கக்கூடாது. உலக கவலைகள் என்று இப்போ நம்ம நீதிமொழியை பார்க்கும்போது நம்ம ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டோம் என்றால் அது இருதயத்தை ஒடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய ஆவி முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ கவலைகளை தேவன் மேல் நாம் வைத்துவிட சொல்லி அவர் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும்போது, அவர் மேல் வைத்து விடும்போது, அவர் நம்முடைய பாரத்தை அவர் மேல் வைத்து விடும்போது அவர் அதற்கு ஒரு சொல்யூஷனை வைத்திருக்கின்றார். அதனால் அந்த உலக கவலைகள் நம் பலனற்று போவதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தின் இச்சைகள் போன்ற காரியங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். இவைகளும் நம்மை தொடாதபடிக்கு நாம் இந்த முள்ளுள்ள இடமாக நாம் இருக்கக்கூடாது. முள்ளுள்ள இடம் என்று சொல்லும்போது ஒரு மாறுபாடான இருதயமாக இருக்கின்றது. இந்த மாறுபாடான இருதயமாக இருக்கக்கூடாது. இருதயமானது மாறுபாடான இருதயம் என்று சொல்லும்போது வாசிப்போம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாறுபாடுள்ள வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். நாம் இந்த மாறுபாடான வழிகள் நம்முடைய இருதயத்துக்கு இருக்கவே கூடாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லும்போது நாம் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். அவர் நமக்கென்று ஒரு விலையை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது நமக்கு நாமும் நாம் முந்தைய நிலைமை நாம் ஒரு மோசமான நிலைமையிலே நாம் இருந்தோம். நாம் அப்பேற்பட்ட இந்த இடத்துல நாம் இருக்கோம் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். ஒரு விலையை கொடுத்து நாம் மீட்கப்பட்ட மாறுபாடான வழிகள் நமக்கு இருக்கவே கூடாது. ஏனென்றால் நாம் ஒரு விலை கொடுத்து நாம் மீட்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு ஒரு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் ஒரு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தின் இச்சைகள், இப்பேற்பட்ட காரியங்கள் எதுவும் நம்முடைய இருதயத்தை நெருங்க விடக்கூடாது. அவைகளே நாம் கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அநேக பேர்
விழுந்து போகிற காரியங்கள் இந்த இடங்களிலே தான் அநேக பேர் விழுந்து போகிறார்கள். இதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து நாம் ஒரு கேரக்டரை பார்க்க வேண்டும் என்றால் யாரை எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்தோம் என்றால் வாசிப்போம். லூக் சாப்டர் 17 verse 32. லூக் 17:32. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு கேரக்டர் சோதம் கொமோரா. அந்த பட்டணத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். சோதம் கொமோரா நாம் அறிவோம், எல்லாருமே நமக்கு அறிந்த ஒரு இது. வேதத்திலே அது அந்த பட்டணம் ஒரு பாவம் சாபம் நிறைந்த இடத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட பட்டணம். நாம் லோத்தின் மனைவி அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளும் என்றால் ஆதியாகமம் ஜெனிசிஸ் சாப்டர் 19 verse 16 17 வாசிப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16 17. இங்கே பார்க்கும்போது பின்னிட்டு பாராதே என்று இங்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல தூதர்கள் இங்கே வேதத்தில் சொல்வது தாமதித்து கொண்டிருக்கும் போது, அப்பேற்பட்ட அந்த தாமதித்து கொண்டிருந்த போதும் தேவனுடைய கிருபை நாம் பார்த்திருக்கோம். தேவனுடைய கிருபை வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு மேலான கிருபை என்று பார்க்கின்றோம். அப்பேற்பட்ட கிருபை இங்கே லோத்துடைய குடும்பத்திலே இருந்திருக்கின்றது. இதனால் அங்கே ஆபிரகாமும் திறப்பின் வாசலில் அவர் நின்றார். இங்கே சோதம் குமாரா அழித்தால் அங்கே லோத்து இருக்கிறான் அந்த பட்டணத்திலே. அதனால் அங்கே ஆபிரகாமும் திறப்பின் வாசலில் நின்றார். இங்கே பார்க்கும்போது தாமதித்து கொண்டிருக்கும் போது, அப்போ தேவனுடைய கிருபை நம்மேல் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அந்த உணரும் போது தான் நாம் அதற்கேற்ற பலனை நாம் கொடுக்க முடியும், அல்லது நாம் பலனை கொடுக்க முடியாது. அந்த தாமதித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, தேவனுடைய இரக்கம் நமக்கு ஒரு பெரிய இரக்கம். அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்ட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். அப்போ 1000 தலைமுறை இரக்கம் செய்யும்போது நாம் அதற்கேற்ற பலனை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பலன் அவர் விரும்புகின்ற ஒரு பலனாக இருக்க வேண்டும். அவர் விரும்புகின்ற கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்துக்காக யாருக்காகவும் நாம் வாழவில்லை, யாரையும் திருப்திப்படுத்த வாழவில்லை, யாரையும் அதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக ஒரு விலையை கொடுத்திருக்கின்றார். அந்த விலையினாலே மீட்கப்பட்ட நான் அதற்கு நான் பாத்திரவானாக நடந்து கொள்கிறேனா இல்லையா என்பதை நாம் மீண்டுமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு ஸ்டெப் நாம் பேக் சைடு இருந்து நம்ம சிந்தித்து பார்த்து அதிலே தவறுகள் இருப்பின் நாம் திருத்திக் கொள்ள தேவன் நம்மை அழைக்கின்றார். அங்கே பார்க்கும்போது பின்னிட்டு பாராதே என்று சொல்லி அவர்களை வெளியே கொண்டு விடுகிறார்கள். அங்கே நமக்கு என்ன நடந்தது என்று தெரியும். லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து தன் ஜீவனை அவள் அங்கே இழந்து போனாள் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால் ஒரு சந்ததி, அந்த குடும்பம், அந்த சந்ததி அது எப்படி ஆனது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாமும் நம்முடைய குடும்பமும் எல்லாமே தேவன் நம்மை ஒரு நன்மையான காரியத்திற்கு அழைத்திருக்கின்றார். அப்போ நாம் எல்லோருமே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பதிலே மிக மிக கவனம் தேவை. வேறும் சொல்லியிருக்கின்றது, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. அங்கே நோ டீவியேஷன் நாட் அக்செப்டட். நமக்கு தெரியும், நம்முடைய வேலையிலே நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே நாம் தெரிந்தவர்கள் தான். ஒரு வேலையை செய்யும்போது நாம் அதை மிகவும் கவனமாக சொல்கிறோம். ஏன் அது பெர்ஃபெக்டாக பண்ண வேண்டும் என்ற இது பண்ண வேண்டும். அதில் டீவியேஷன் இருக்கக்கூடாது என்று பார்க்கின்றோம். அப்படி நாம் பார்க்கின்ற உலகப்பிரகாரமான காரியத்துக்கு நாம் பார்க்கின்ற நாம் தேவனுடைய காரியம் என்று வரும்போது அங்கே ஏன் நாம் அதை ஒரு லேசாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிலே எளிதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் அதிலே ஒரு சீரியஸ்னஸ் தேவை. ஏனென்றால் தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார்.
பரலோக ராஜ்ய ஆசீர்வாதம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில பேர் தான். அந்த சில பேர் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற நாம், அப்போ அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வாஞ்சை நமக்கு எவ்வாறாக இருக்கின்றது, அந்த லக்கை நோக்கி நான் தொடர்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே லோத்தின் மனைவியை பார்க்கும்போது ஃபிசிக்கலி அவள் சோதோமை விட்டு வெளியே வந்து விட்டாள். ஆனால் அவளுடைய இருதயம் எங்கே இருந்தது? ஸ்டில் அட்டாச்ட் வித் உலக பிரகாரமான காரியங்கள். அதை தான் இங்கே லோத்தின் மனைவியுடைய இருதயம் காட்டுகிறதாக இருக்கின்றது, முள்ளுள்ள இடத்தை காட்டுகிறதாக இருக்கின்றது. அவள் அங்கே இருந்து சோதோமை விட்டு வெளியே வந்து விட்டாலும் அவளுடைய இருதயம் அங்கே சோதோம் கொமோராவை மேல்தான் இருந்தது. அதைத்தான் இங்கே வேதத்திலே காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்துவும் இதை சொல்லியிருக்கின்றார். அதே போல்தான் பின்னாட்களிலே வரப்போகிறது என்று. மக்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், எழுந்தார்கள் எல்லாம். இப்பொழுது பார்க்கும்போது, உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போது நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். இதுதான் சொர்க்கம் என்று இருக்கின்ற காரியங்கள் இருக்கின்றது. இதற்கு அதனால் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ நடக்கின்றது, நாம் அறிந்திருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு மொபைல் நம்ம எடுத்துக்கிட்டால் அதில் எல்லாமே இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் நம்முடைய தன் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுகிற ஆத்துமாவை நாம் எவ்வாறாக காத்துக்கொள்ளுக்கு நாம் வேதம் நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கின்றது. நாம் பார்த்த இந்த 3 விதமான காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது என்று வேதம் சொல்கின்றதாக இருக்கிறது. நாம் எப்படி இருக்க வேண்டும்? மார்க்கு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். கொலோசை பட்டணத்து மக்கள், விசுவாசிகள் இவ்வாறாக இருந்தார்கள். அவர்கள் பலன் கொடுத்தார்கள். நாம் இந்த நாளிலே இப்பேற்பட்ட இந்த இடத்திலே நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நாம் விசுவாசிக்கிறோம் இவ்வாறாக இருக்கிறோம் என்று. தேவன் இப்பேற்பட்ட நிலமாக நாம் இருக்க தேவன் நம்மை விரும்புகின்றார். இதற்கு ஆதாரமாக நாம் வேதத்திலிருந்து ஒரு கேரக்டரை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் நாம் யாரை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் பவுலை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும்போது அவர் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினவர். ஆனால் அந்த தேவன் அவருக்கு அந்த ரட்சிப்பை கட்டளையிட்ட போது அவர், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கின்றேன், முழுவதுமாக அர்ப்பணித்தார். அவர் அங்கே சொல்லி தாமதிக்கவில்லை என்று சொல்லியது. தாமதிக்காமல், இங்கே நாம் லோத்தின் மனைவியை பார்த்தோம், அவர்கள் தாமதித்து கொண்டிருந்தார்கள். இங்கே அவர் தாமதிக்கவில்லை. தாமதிக்காமல் முழுவதுமாக 100% அவர் அர்ப்பணித்து அவருடைய ஊழியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் எவ்வாறாக அவருக்காக இயேசு கிறிஸ்து அவருக்காக பயன்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதே அர்ப்பணிப்பை இந்த நாளிலே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட நிலம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், சவுல் என்ற பவுல், அவள் சவுலாக இருந்தான், அங்கே பவுலாக மாறின போது ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் அவர் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற அந்த கனி கொடுக்கக்கூடிய அந்த பாத்திரமாக இந்த நாளிலே நாம் பார்த்த அவர் சொன்ன அந்த 5 விதமான காரியங்கள். இங்கே கொலோசையர் நாம் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்த அந்த 5 விதமான காரியங்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த லெவல் நாம் எவ்வாறு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறோமோ அது நமக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். அந்த பலனிலிருந்து நாம் இந்த நாளிலே அதைவிட இன்னும் அதிகமாக நெக்ஸ்ட் ஸ்டெப், அதை தான் இங்கே 5 விதமான காரியங்கள் சொல்கின்றது. முதலாவதாக தேவனுடைய சித்தம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய சித்தம் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ற ஞானம், வெளிப்பாடு நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய சித்தம் இருக்கின்றதா இல்லையா என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்ற வெளிப்பாடு நமக்கு தருவாராக. இரண்டாவதாக நற்கிரியைகளாகிய கனிகள். நற்கிரியைகளாகிய கனிகள் என்று சொல்லும்போது ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். இந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் ஆவின் கனிகள். ஆவின் கனிகளை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 ஆவின் கனிகளிலே நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். சகல நற்கிரியைகளாக கனிகள். அந்த சகல நற்கிரியைகளும் இந்த 9 விதமான காரியத்தில் எல்லாமே அடங்கியிருக்கின்றது.
முதல் பிரச்சனை எங்கே வரும்னா அன்பில் தான் வரும். அங்கே சத்ருவானவன் அந்த அன்பை தான் கை வைப்பான். அன்பு இல்லாத போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே போல் கடைசியாக சொல்லப்பட்ட கனி இச்சையடக்கம், அங்கேயும் பிரச்சனை வரும். விசுவாசத்துலேயும் பிரச்சனை வரும். இந்த 3 விதமான காரியங்களை பார்க்கும்போது அநேக பேர் எல்லாருக்குமே வரக்கூடிய காரியங்கள் தான். ஆனால் நாம் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். நாம் அப்பொழுது அதிலிருந்து நாம் டிவேட் ஆகக்கூடாது. நாம் ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். 3ஆவதாக தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவில் இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், அவர் தேவனை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். ஒன்றுமே இல்லை என்கிறார். அப்போ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுத்திருக்கின்றார். அப்போ நாமும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதற்கு கொடுக்க வேண்டும். அவரை நாம் எவ்வாறாக நாம் அறிகிற அறிவிலே நாம் வளர்கிறோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதிலே நாம் மிகவும் கவனமாக நாம் அதை செய்யும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அந்த ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். அதை நாம் காணலாம், அதை நாம் நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே. 3ஆவதாக கர்த்தருக்கு நான்காவதாக கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். பிரியமாய் நடக்க வேண்டும் என்பது அதிலே நாம் தேவன் என்ன பிரியப்படுகின்றார்? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதையும் அவர் சரியாக சொல்லியிருக்கின்றார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். தேவன் பாவத்தை வெறுக்கின்றார், அதே சமயம் பாவியை நேசிக்கின்றார். அப்போ நாம் இதிலே மிகவும் பிரியமாய் நடக்க வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்றைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதிலே மிகவும் கிளியராக இருக்க வேண்டும். கடைசியாக எல்லா வல்லமையிலும் பலப்பட வேண்டும். ஆம், தேவன் எல்லா வல்லமையும் அவர் பெற்றிருக்கின்றார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கின்றார். குமாரனை உடையவன் பிதாவை உடையவன், பிதாவுடைய எல்லாம் குமாரனுடையதாக இருக்கின்றது. அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அவர் எல்லாவற்றையும் நமக்கு தர ஆயத்தமாக இருக்கின்றார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாம் தரித்து கொள்வதிலே பலப்படுவதிலே நாம் இருக்க வேண்டும். இந்த 5 விதமான காரியங்களிலே நாம் இந்த நாளிலே நாம் ஒருபடி மேலே செல்வதற்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். என்ன ஆசீர்வாதம் என்று பார்க்கும்போது வாசிப்போம். சங்கீதம் 1 வசனம் 2 and 3. ஆம், இங்கே பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அந்த முதல்ல பிரியம் இருக்க வேண்டும். வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். அதில் பிரியம் இருக்கும்போது நாம் அந்த வேதத்தை வாசிக்காமல் வெளியே எங்கேயும் செல்ல மாட்டோம். நாம் எப்படி வாசித்தாலும் அது நமக்கு இருதயத்திலே அது விதைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக தியானமாக இருக்க வேண்டும். நாம் அவருடைய வேதத்திலே நாம் தியானமாக இருக்கும்போது தியானிக்க தேவன் நம்மை ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கின்றார். அதுக்கு அடுத்த வசனமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வேதத்தில் எல்லா வித பிளஸ்ஸிங்குமே வித் கண்டிஷனல் பேஸ் தான். கண்டிஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கின்றார். அதை பெற்றுக்கொள்ள அது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாம் இதை வாஞ்சித்து நாம் செய்யும்போது தேவன் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தினால் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த நாளிலே நம்முடைய இருதயம் ஒரு நல்ல நிலத்துக்கு ஒப்பாக, ஒரு ஓங்கி வளர்கிற பயிருக்கு அது ஒரு இடம் கொடுக்கிற இருதயமாக இருக்கும்போது தேவன் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக கிருபை செய்வார். கடந்த வாரத்தில் சொல்லும்போது பிரதர் ஜேம்ஸ் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நீங்கள் 1 அடி எடுத்து வைங்கள், இயேசு கிறிஸ்து 10 அடி எடுத்து அவர் உங்களை 10 அடி எடுத்து வைப்பார். அதற்கு ஒரு உவமையும் இளையகுமாரனின் உவமை சொன்னார்கள். ஆம், அதுதான் நம் தேவனுடைய அன்பு. நாம் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்த்து தேவனுடைய வசனத்துக்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை பார்த்து அதன்படி நடக்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று முழுவதுமாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒப்பு கொடுத்தது போல நாமும் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல,
கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் இலையுதிர்க்கா ஒரு மரம் நம்முடைய செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தையும் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கின்றார். நாம் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் இந்த நாளிலே நாமே அர்ப்பணிப்போம். அவருடைய கரத்திலே பாடல் எண் 225 பாடி நான் முழுவதுமாக அவருடைய கரத்திலே என்னை அர்ப்பணித்தேன், முற்றிலும் உமைக்கே நான் சொந்தம் என்று அவருக்கு சொந்தமாக நம்மை முழுவதுமாக நாமே அர்ப்பணிப்போம். என்னை முற்றிலுமாய் புதனாதா உம் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னை தத்தம் செய்தேன், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னை தத்தம் செய்தேன், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என்னைப் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட யாரும் இல்லை, உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, ஐம்பூலங்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்றநாதா, வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் வாழ்வில் இழந்த நன்மை கீடார் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, நீ தந்த யாவோ உம் பணி சிறந்திட முற்றும் தந்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எல்லாரும் கேட்டோம். அதை எப்படியான புரிதலோடு நாம் கேட்டோம் என்பது நமக்கு உறுதியாக தெரியும், ஷோரா. ஏன்னு கேட்டால் நம்ம
ஏதோ கிறிஸ்துவ வாழ்வு வாழாமல் கிறிஸ்துவுக்கென்று வாழ்வது நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல கிருபைகளிலே ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவுக்கென்று வாழ்வது, அப்படிப்பட்ட வாழ்வு தான் நாம் இந்த நாளிலே தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வாரத்துக்குரிய அறிவிப்புகளை நம் செயலர் அவர்கள் திருச்சபைக்கு கொடுப்பார்கள். உம்முடைய நேசம் ரொம்ப வலிதுப்பா அப்பா, உம்முடைய நேசம் ரொம்ப கடினமானது சுவாமி. அப்பா, உம்முடைய நேசம் எங்களை நொறுக்கி உருவாக்குகிறது சுவாமி, எங்களை உடைத்து உருவாக்குகிறது சுவாமி. எல்லா வேளைகளிலும் சுவாமி நாங்கள் மனிதர்களை நம்பாதபடி ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்பி இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஏகவாகிரை பார்த்து கொள்வீங்க நம்பிக்கையோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா, இந்த நாளிலே சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்கிறேன் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்கிறேன். எவ்விதமான போராட்டம் இருந்தாலும் சரி, தேவைகள் இருந்தாலும் சரி, அப்பா நீங்க சந்திக்க வல்லவரப்பா. அப்பா சந்திக்க வல்லவரப்பா. ஆனா உம்முடைய நேரத்துக்கு இடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய நேரத்தில் அது கிடைக்கப்பெறாது, ஆனால் உம்முடைய நேரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, உம்முடைய நேரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய கரங்கள்ல இருந்து நன்மையை பெறுகிறதற்கு நாங்கள் காத்திருக்க உம்முடைய நேரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா சூழ்நிலைகள், எங்கள் போராட்டமான வாழ்வு அப்பா, எங்களுடைய நிம்மதியற்ற வாழ்வு, எங்கள் சமாதான குறைவுள்ள வாழ்வு, எங்கள் கடன் பாரம் உள்ள வாழ்வு, ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலையிலே எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆளே இல்லாத வாழ்வு, இது எல்லாவற்றிலும் நீங்க வல்லவராய் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. எங்கள் இருதயத்தில் தோன்றல அப்பா, எங்களுடைய சிந்தையில் அது வெளிப்படலை. ஆனாலும் கர்த்தர் சொல்றீங்க, எனக்காய் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து சட்டைகளை விரித்து ஓடினாலும் இளைப்படையார்கள் என்று சொல்றீங்கப்பா. இளைத்து போக மாட்டோம்னு சொல்ற உம்முடைய நல்வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஏசாயா 40 கடைசி வசனங்கள் திருச்சபையில் நிறைவேறும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு சாட்சி சொன்ன பிள்ளைகள், சாட்சி சொல்லணும்னு தயக்கத்தோடு இருக்கிற பிள்ளைங்க, சாட்சி சொல்ல மறந்த பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்கிறேன். உம்முடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், உம்முடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நிச்சயமா முடிவை கொண்டு வர்றது நீங்க மாத்திரம் தான்ப்பா. அப்பா ஏசப்பா, உம்முடைய கரங்களிலே திருச்சபின் பிள்ளைகளுடைய ஏக்கங்கள், எண்ணங்கள், அப்பா விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிச்சீங்களோ அப்பா, எப்படி மோசேயை வழி நடத்துனீங்களோ, யோசுவாவினுடைய கரங்களிலே உம்முடைய கரம் இருந்ததோ, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கரம் திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் அப்பா வருகிற நாட்களிலே தொடர்ந்து உம்முடைய வலக்கரம் திருச்சபையை தாங்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அப்பா திருச்சபையை தாங்கும்படியாய், ஒவ்வொரு ஆராதனையும் தாங்கும்படியாய், ஒவ்வொரு ஆண்டவரே ஜெப வேளையும் தாங்கும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள இயேசு என்ற நாமத்தில் அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Jesus. Father, we glorify you Lord. Father, we glorify you. ஆண்டவரே, இந்த நாளில் வந்த பிள்ளைங்க, அப்பா ஜூமில் இணையதளத்தில் கலந்து கொண்ட பிள்ளைங்க, எங்கள் திருச்சபையில் வெக்கேஷன் போக காத்திருக்க பிள்ளைங்க, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை எங்கள் குடும்பத்தில் அனுஷ்டிக்கிற பிள்ளைங்க, அப்பா சாமி அருமை மகன் அப்பா சாமுக்காகவும் செபிக்கிறோம். ஏற்ற வேளையில் ஆண்டவரே கர்த்தர் கிடைக்கப்பெற வேண்டிய நல்ல கல்லூரி படிப்பை கர்த்தர் நிச்சயித்த பிரகாரம், நீர் கொடுக்க பிரகாரம் அருமை குடும்பத்தாருக்கும் பிள்ளைக்கும் கொடுத்து வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. அதுபோல் எங்களுடைய திருச்சபையில் குழந்தைக்காய் காத்திருக்கிறவங்க, கர்ப்பத்தின் கனியை சுமந்திருக்கிறவங்க, ஆண்டவரே திருமணத்திற்காய் காத்திருக்கிற எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. திருமணம் ஆயத்தம் செய்யப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. அப்போ நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஐயா, எங்கள் ஏசையா நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நோக்கி நாங்கள் பேசுகிறோம்ப்பா, உம்மை குறித்தே பேசுகிறோம்ப்பா, உம்முடைய அற்புதங்களை குறித்து பேசுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல் சாமி எக்காமா டிரான்ஸ்ஃபருக்காய் காத்திருக்கிறவங்க, அப்பா சரியான வேலையில் சேலரி கிடைக்கல, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, என் தேவைகள் இப்படி இருக்குது ஆண்டவரே, எனக்கு சமாதானம் இல்லைப்பா, கர்த்தர் தாங்கப்பா எனக்கு சமாதானம்னு கேட்குற உடைய பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரி ஷல்லரபோ தூணகாலரபாக்கா ரீமாக்கா தூணரப். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும், நான் சொன்னதை செய்யும் அளவும் பிள்ளைகள் அவங்கள கைவிடுவதில்லை, பிள்ளைகள் அவங்கள கைவிட மாட்டேன் ஒருபோதும். அப்படிப்பட்ட உடைய வல்லமையில் வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உண்மையை நம்புகிறோம் சுவாமி.
உண்மையை நம்புகிறோம் சுவாமி. ஒவ்வொரு திருச்சபின் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. என்னென்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, நீதிமான் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே ஓடி சுகமாக இருக்கக்கூடிய உம்முடைய பலத்த துருகம் உண்டு. உன்னதமானவருடைய கரங்கள் எங்களுடைய அப்பா வழிகளை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு நிச்சயமானவைகளை தந்து வழி நடத்தும்படியாய் ஒவ்வொரு திருச்சபின் பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்கிறேன். எங்களுடைய பெற்றோர்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க. அப்பா, சுகவீனத்தோடு இருக்கிற எங்கள் திருச்சபின் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இப்பொழுது இயேசுவினுடைய நாமத்தில் புதிய சுகம் உண்டாவதாக. நம்முடைய வல்லமை புறப்பட்டு சென்று அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகப்படுத்துவதாக. நம்முடைய வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்ட சுகத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்போ நாங்கள் யாருக்கு வாக்கு கொடுத்து செபிக்க மறந்துருந்தா கர்த்தர் பரிந்து பேசும்படியாக இப்போ கொடுக்கிறோம். கர்த்தர் பார்த்து கொள்ளுங்க. நம்முடைய பருவதத்தில் பார்த்து கொள்ளுங்க. அப்பா, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்க மறந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பொறுப்பேற்று வழி நடத்தும்படியாய் நம்முடைய ஆண்டவரே அற்புதம் செய்கிற கரத்தில் ஏசாயா 41:10 நிறைவேறும்படியாக இப்போ கொடுக்கிறோம். பராக்கிரமம் செய்கிறோம் கரம் என்று வாசிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு அப்பா ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே நடத்துகிற ஒவ்வொரு பாகம் எடுக்கிற பிள்ளைகளையும் மறைத்து கொள்ளுங்க சுவாமி. நம்முடைய வல்லமை உள்ள நிழலிலே மறைத்து கொள்ளுங்க. நம்முடைய வல்லமை உள்ள நிழல் பிள்ளைகளை மறைப்பதாக. உன்னதராக அப்பா இருக்கிற நீங்க பிள்ளைகளுடைய ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் நடத்துகிற பிள்ளைகளையும் பொறுப்பெடுக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுங்க. சமூகத்தில் ஒப்புவிக்கிறேன். நீங்க எல்லாவற்றையும் ஏற்றெடுத்து நடத்துகிற அன்புள்ள ஆண்டவர், எங்களை ஒரு விஷயம் தாழ்த்துகிறோம். எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் அறிக்கை பண்ணி நம்முடைய சமூகத்தில் விட்டு விட்டு புதிய காரியங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை இயேசு ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன் பிதாவே. பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள பற்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு நாங்கள் விரோதமாக குற்றம் செய்வதை மன்னிப்பது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை நாங்கள் சோதனைகள் பிரவேசிப்பதையும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்க முடியும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரனுடைய அந்யோன்ய ஐக்கியம், அவருடைய வழிநடத்துதல், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொரு திருச்சபின் பிள்ளைகளோடும் சந்ததிகளோடும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.